அனைவருக்கும் வணக்கங்க. இது நம்ம அவர் லைஃப் மேட்ரிமோனி. இன்றைக்கி நம்ம எந்த பதிவை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, போயரில் இருக்கிற மறுமண பெண்கள் வாரங்கள் தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக பெயர் ஜானகி பிரியா. படிப்பு 6th முடிச்சிருக்காங்க. கம்பெனி டெய்லராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. மாத வருமானம் 20,000. பிறந்த தேதி 2/2/1992. நேரம் 5:40 AM. கிழமை ஞாயிறு. ராசி மகரம். நட்சத்திரம் உத்திராடம். லக்னம் கடகம். இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க. கூட பிறந்தவங்க தங்கச்சி 2 பேர்த்துக்குமே மேரேஜ் ஆயிடுச்சு. அப்பா பேர் பரமசிவம், அம்மா பேர் சாவித்ரி. இவங்க போயரில் தண்டார்வால் கொடுத்த சார்ந்தவங்க. ஊர் திருப்பூர். சொத்துவரம் சொந்த வீட்டுக்கு 1.5 ஏக்கரா விவசாய பூமி இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு நல்ல ஃபேமிலியாக இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் யோகிதா என்கிற திவ்யா. படிப்பு 12th முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 1/12/1997. நேரம் 9:52 PM. கிழமை திங்கள். ராசி தனுஷ். நட்சத்திரம் மூலம். லக்னம் கடகம். இவங்களுக்கு ராகுகேது இருக்குங்க. கூட பிறந்தவங்க தம்பி 1 தங்கச்சி 1. அப்பா பேர் ரவி, அம்மா பேர் கண்ணம்மா. இவங்க போயரில் சேமாங்குளத்தை சார்ந்தவங்க. ஊர் பெங்களூர். சொத்துவரம் சொந்த வீட்டுக்குன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல ஃபேமிலியாக இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் எஸ் சௌந்தர்யா. படிப்பு 10th முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 10/1/1995. நேரம் 2:44 PM. கிழமை செவ்வாய். ராசி மேசம். நட்சத்திரம் பரணி. லக்னம் ரிஷபம். இவங்களுக்கு செவ்வாய் தோசை இருக்குங்க. கூட பிறந்தவங்க அண்ணா 1. அப்பா பேர் சுந்தரம், அம்மா பேர் வெங்கடேஸ்வரி. இவங்க போயரில் தேக்கங்குளத்தை சார்ந்தவங்க. ஊர் பெருந்துறை. சொத்துவரம் சொந்த வீடு இருக்குது. காலிடம் 60 சென்ட் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. ஃபேமிலி இன்கமாக தனியாக 40,000 வருதுன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல ஃபேமிலியாக இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் பி கவிதா. படிப்பு +2 முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 16/10/1997. நேரம் 11:22 AM. கிழமை வியாழன். ராசி மேசம். நட்சத்திரம் அஸ்வினி. லக்னம் தனுஷ். இவங்களுக்கு செவ்வாய் இருக்குங்க. கூட பிறந்தவங்க யாரும் இல்லைங்க. அப்பா பேர் பங்காரு, அம்மா பேர் ருக்மணி. இவங்க போயரில் கோமாங்குளத்தை சார்ந்தவங்க. ஊர் கெம்மநாய்க்கு மலையம். சொத்துவரம் சொந்த வீடுக்குன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பமாக இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் ஜெயஸ்ரீ. படிப்பு பிடெக் IT முடிச்சிருக்காங்க. ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. மாத வருமானம் 15,000. பிறந்த தேதி 13/10/1993. கிழமை புதன். ராசி சிம்மம். நட்சத்திரம் பூரம். லக்னம் விருச்சிகம். இவங்களுக்கு ராகுகேது செவ்வாய் இருக்குங்க. கூட பிறந்தவங்க தம்பி 1. அப்பா பேர் செங்கான், அம்மா பேர் மங்கை லட்சுமி. இவங்க போயரில் மஞ்சள் குளத்தை சார்ந்தவங்க. ஊர் கள்ளக்குறிச்சி. சொத்துவரம் சொந்த வீட்டுக்கு காம்ப்ளெக்ஸில் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பம் இருக்கணும், சொந்த வீட்டில் இருக்கணும், 50,000க்கு மேலே சம்பளம் இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் ஆர் சூர்யா. படிப்பு MCA முடிச்சிருக்காங்க. கவர்மெண்ட் ஜாப்பில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க டெம்ப்ரவரியாக. மாத வருமானம் 15,000. பிறந்த தேதி 12/7/1993. நேரம் 3:30 AM. கிழமை திங்கள். ராசி மீனம். நட்சத்திரம் ரேவதி. லக்னம் ரிஷபம். இவங்களுக்கு ராகுகே செவ்வாய் இருக்குங்க. கூட பிறந்தவங்க தம்பி 1. அக்கா 1. அக்காவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. அப்பா பேர் ராஜேஸ்வரன், அம்மா பேர் உமா மகேஸ்வரி. இவங்க போயரில் ஆலாங்குளத்தை சார்ந்தவங்க. ஊர் ஊத்துக்குழி. சொத்துவரம் சொந்த வீடு இருக்குது. கவர்மெண்ட் கான்ட்ராக்டராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா செகண்ட் மேரேஜ் இருக்கணும், படிப்பு இருக்கணும், ஸ்டேட்டஸ் இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் ஆர் அகல்யா. படிப்பு MSc மேக்ஸ் முடிச்சிருக்காங்க. ITயில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. மாத வருமானம் 30,000. பிறந்த தேதி 4/6/1997. நேரம் 12:15 AM. கிழமை புதன். ராசி ரிஷபம். நட்சத்திரம் கார்த்திகை. லக்னம் கும்பம். இவங்களுக்கு ராகுகேது செவ்வாய் இருக்குங்க. கூட பிறந்தவங்க தம்பி 1 தங்கச்சி 1. அப்பா பேர் ராதாகிருஷ்ணன், அம்மா சொல்லிக்கிறாங்க. எல்லாம் எதிர்பார்க்குறாங்க. நல்ல வேலையில் இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் கௌசல்யா. படிப்பு MSc IT முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 11/12/1997. நேரம் 6:40 AM. கிழமை வியாழன். ராசி மேசம். நட்சத்திரம் பரணி. லக்னம் விருச்சிகம். இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க. கூட பிறந்தவங்க அண்ணா 1. அப்பா பேர் முத்துச்சாமி, அம்மா பேர் சிவகாமி. இவங்க போயரில் கரும்புடத்தை சார்ந்தவங்க. ஊர் கோயம்புத்தூர். சொத்துவரம் சொந்த வீடு இருக்குது. வாடகை 10,000 வருதுன்னு சொல்லிக்கிறாங்க. ஃபேமிலி இன்கமாக தனியாக 30,000 வருதுன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா IT ஜாப்பில் இருக்கிற மாதிரி மணமக்கனை எதிர்பார்க்குறாங்க. சேலரி ஒரு 50,000க்கு மேலே இருக்கிற மாதிரி மணமக்கனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் ஸ்ரீ அபிராமி. படிப்பு MBA முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 23/3/1993. நேரம் 4:13 PM. கிழமை செவ்வாய். ராசி மீனம். நட்சத்திரம் உத்திராடத்தை. லக்னம் சிம்மம். இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க. கூட பிறந்தவங்க தம்பி 1. அப்பா பேர் கண்ணன், அம்மா பேர் சுஜாதா. இவங்க போயரில் தெய்வகுலத்தை சார்ந்தவங்க. ஊர் திருப்பூர். சொத்துவரம் சொந்த வீடு இருக்குது. நிலம் ஒரு 20 சென்ட் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பம் இருக்கிற சிவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க.
அடுத்ததாக பெயர் சஞ்சிதா, படிப்பு பிஇ சிவில் முடிச்சிருக்காங்க. சீனியர் ஆஃபீஸராக ஹெச்ஆராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. பிறந்த தேதி 23/10/1995, நேரம் 8:45 AM, கிழமை திங்கள், ராசி கன்னி, நட்சத்திரம் அஸ்தம், லக்னம் விருச்சகம். இவங்க சுத்த ஜாதகங்க. கூட பிறந்தவங்க வந்து அண்ணா ஒன்று, அப்பா பேர் வந்து ராஜேந்திரன், அம்மா பேர் வந்து சசிகலா. இவங்க போயரில் கோமாங்குளத்தை சார்ந்தவங்க. ஊர் வந்து சென்னை. சொத்து வரம் வந்து சொந்த வீடு இருக்குது, காலிடம் இருக்குது, வாடகை வரவு வருதுன்னு சொல்லிக்கிறாங்க. ஃபேமிலி இன்கமாக 2 லட்சம் வருதுன்னு சொல்கிறாங்க மந்த்லி. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா டிகிரி முடிச்சிருக்கும், நல்ல ஃபேமிலியாக இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த மாதிரி மேலும் பல ஜாதகங்களை பார்க்கவும் இது போன்ற பல அர்த்தமுள்ள வீடியோக்களை காணவும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நம்ம மேற்கொண்டு பார்த்துக்கலாம். மறக்காமல் நாங்கள் போகிற வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு ஷோ ஆகும். மறக்காமல் இது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் மூலிமா மற்றவங்களும் பயனடைஞ்சதாக இருக்கட்டும். நன்றி.